என் தங்கப்பிள்ளையே, எத்தனை தடைகள் வந்தாலும் நான் சொல்கின்ற இந்த 2 பொருட்களும் நிச்சயமாக உன்னுடைய பூஜை அறையில் இருக்க வேண்டும். என் குழந்தையே, அப்படி என்ன பொருளை நான் இருக்கச் சொல்லப் போகின்றேன் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? இன்று மங்கள வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் ஒரு விஷயத்தை நான் நிச்சயமாக உன் இல்லத்தின் பூஜை அறைக்கு கொண்டு வந்து விடு என்று சொல்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணம் என்னவென்று நீ என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள். என் குழந்தையே, என்னவாக இருந்தாலுமே அம்மா ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறாள் என்றால் அதற்குள் இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் தெரிந்து நமக்கு தடைகளை உருவாக்கக்கூடிய அந்த விஷயங்களை என்னவென்று புரிந்து அந்த தடைகளை தாண்டி நம் வெற்றியை பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வெற்றி எங்கே என்று தேடி அலையாமல், உனக்கு வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் என்னவென்று நீ அலைந்து தெரியாமல், உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான உண்மைகளையும் நீ எப்பொழுதும் நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் இனிப்போடும் பழகாதே, கசப்போடும் பழகாதே. ஏனென்றால் இனிப்போடு பழகினால் ஏமாற்றி விடுவார்கள், கசப்போடு பழகினால் ஒதுக்கி விடுவார்கள் என்பதனைப் போல புரிந்து கொண்டு உப்பை போல அளவோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். என் குழந்தையே, யாரிடமும் எதையுமே நாம் பழக்கத்தில் வைத்திருக்கும் பொழுது சரியானபடி உனக்கான விஷயங்களை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, மனிதன் தூங்கி எழும்போது ஒவ்வொரு நாளுமே அவனுக்கு பிறந்த நாள்தான். ஒவ்வொரு நிமிடமும் தெய்வம் மனிதனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு என்பதனை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு வாழத் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியானபடி நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, தேவைகள் என்ற ஒன்று மட்டும் இங்கு இல்லை என்றால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசவே யோசிப்பார்கள். ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தேவைகள் இருக்கிறது, அதனால் தான் பேச தொடங்குகிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இங்கு யாரும் யாரோடும் பேசுவதற்கு நிச்சயமாக எந்த வகையிலும் வழிவகைகளே இருக்காது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையை, எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் பொழுதெல்லாம், அதிலும் குறிப்பாக மங்கள வெள்ளிக்கிழமை, மங்கள செவ்வாய்க்கிழமை நாட்களில், தெய்வங்களுக்கு உகந்த திதி நாட்களில் இவையெல்லாம் உனக்கு நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உறுதியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தோஷத்தில் கிடைக்கும் அனுபவத்தை விட வழியில் கிடைக்கக்கூடிய அனுபவத்திற்கு பலமும் தெளிவும் அதிகமாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. வழியிலும் வேதனையிலும் நீ பெறுகின்ற ஒவ்வொரு அனுபவங்களும் எப்பொழுதும் உனக்குள் நிலைத்து நிற்கும். இந்த நாள், இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தட்டும். என் குழந்தையே, என்னவானாலும் சரி, இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் என் குழந்தை தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தேர்வு நடக்கும் பொழுது வாத்தியார் அமைதியாக இருப்பதும், பிரச்சனைகள் நடக்கும் பொழுது கடவுள் உதவாமல் இருப்பதும் உன்னுடைய உண்மையான தகுதியை இந்த உலகத்திற்கு நீ எப்படி நிரூபித்து காட்டுகிறாய் என்பதனை உனக்கு எடுத்து காட்டத்தான் என்பதனை புரிந்து கொள். நான் சொன்ன உதாரணம் உனக்கு புரிகின்றதல்லவா? என் குழந்தையே, எதுவும் உனக்கு தேர்வு எழுதும் பொழுது யாரும் உதவி செய்வது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இதையெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்காதே. உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அனுபவங்களுமே இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை சுற்றிலும்
நான் வந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, பணத்தின் அருமை உனக்கு தெரிய வேண்டுமா? உனக்கு தெரிந்த 4 உறவினர்களிடத்தில் சென்று கடனை கேட்டுப்பார். அப்பொழுது தெரியும் அந்த பணத்தின் அருமை என்னவென்று, அவர்களின் உண்மையான குணம் என்னவென்று உனக்கு அப்பொழுது புரியும். இதனை என் பிள்ளை நீ எப்பொழுதும் சரியாக இந்த வாழ்க்கையில் உணரத் தொடங்கு. யாரிடமும் சென்று கையேந்தி நிற்கின்ற ஒரு நிலையை உருவாக்கிவிடக் கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். ஒவ்வொரு நாளுமே உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கிறது. முயற்சி என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நீ ஜெயித்து விடுவாயோ என்ற பயம் மற்றவர்களுக்குள் உருவாக வேண்டும். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல முயற்சிகளை நீ எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இப்படித்தான் என்கின்ற பிடிவாதமான செயலும் நடத்தையும் உள்ளவர்கள் பெரும்பாலும் உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். என் பிள்ளையே, அப்படித்தான் இன்றிருக்கின்ற பலரும் பிடிவாதமாக நான் இப்படித்தான், என்னை ஒருபோதும் மாற்ற மாட்டேன் என்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ உரிமையோதான் எல்லா அவமதிப்புகளுக்கும் காரணமாகிறது என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதையெல்லாம் என்னவென்று தெரிந்து புரிந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ முழுமையாக உணர்ந்து கொண்டாயானால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, ஒரு முறைதான் கல் கோவிலுக்குள் சென்றது, அது கடவுளாகிவிட்டது. மனிதன் 1000 முறை கோவிலுக்கு சென்றாலும் அவன் மனிதனாக ஆகப் போவது கிடையாது. ஏனென்றால் திருந்த நினைப்பவன்தான் எப்படியும் திருந்தி விடுவானே. சில மனிதர்கள் எல்லாம் எப்பொழுதும் மனதில் தீய எண்ணங்களோடு சுற்றித் திரியும் பொழுது அவர்கள் எவ்வளவுதான் தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கினாலும் அங்கே கெடுதலைத்தான் மற்றவர்களுக்கு செய்யச் சொல்லி கேட்பார்களே தவிர ஒருபோதும் நல்லதை இவர்கள் கேட்பதில்லை. என் குழந்தையே, நல்ல மனிதர்களினுடைய திடீர் மரணங்களை எல்லாம் கேட்கும் பொழுதெல்லாம் உனக்கு என்ன நினைவிற்கு வரும் தெரியுமா? அழுவதற்கு ஆட்கள் இருக்கும் பொழுதே இறந்து விட வேண்டும். நமக்கென்று யாராவது கண்ணீர் வடிக்க வேண்டும். இவனுக்கென்ன, இவன் போய் சேர வேண்டியவன்தான் என்று யாரும் சொல்லக்கூடாது. ஐயோ, இவர்கள் போய் சேர்ந்து விட்டார்களே, நல்லவர்கள் எல்லாம் செல்கிறார்களே என்பது போன்ற ஒரு வார்த்தைகளை மற்றவர்களிடத்தில் இருந்து கேட்பதுதானே உன்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்பதனை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எப்பொழுதுமே செய்கின்ற செயல்களை நல்லபடியாகச் செய்து எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும். நீ நினைக்கலாம், அம்மா என்ன வெள்ளிக்கிழமை அன்றே நாம் இறந்து விடுவோம் என்று சொல்கிறாள் என்று. என் குழந்தையே, இது யதார்த்தம். இன்று பார்த்த மனிதனை நாளை பார்க்க முடிவதில்லை. இன்று என்பது உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பரிசு. இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷம். அதனால் இதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால் உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பக்குவம் என்பது என்ன தெரியுமா? நமக்கு யார் என்ன துரோகம் செய்தாலும், யார் எப்படிப்பட்ட வழியை கொடுத்தாலும் அந்த தவறை அவர்களுக்கு நாம் திரும்ப செய்ய நினைக்காமல் அவர்களுக்கு பதில் சொல்லும் பொறுப்பை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நாம் விலகி விடுவதுதான் உண்மையான பக்குவம். காலத்தை விட நல்ல தீர்ப்பை வேறு யாராலும் வழங்க முடியாது என்பதனை நீ உண்மையாகவே புரிந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும், நாமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நலம் விசாரிப்பதோடு அந்த பேச்சை நிறுத்தி விடுவது நல்லது. அதிகப்படியான பேச்சுக்கள் தேவையில்லாத குழப்பங்களை அந்த இடத்தில் உருவாக்கும் என்பதனை மறந்து விடாதே. தேவையில்லாத எண்ணங்களை இந்த வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி எதற்கும் கலங்காது. உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் சரியாக ஓரிடத்தில் புரிந்து நடந்து கொள். அனுபவம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுக்கிறது. சூழ்நிலை உன்னை யார் நேசிக்கிறார்கள் என்பதனை உனக்கு கற்றுத் தெரிகிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்களும் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த நாளில் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறுகிறது என்கின்ற புரிதலும் கிடைத்துவிடும் அல்லவா?
என் குழந்தையை, நிச்சயமாக இன்று இந்த வெள்ளிக்கிழமையின் இரவுக்குள் உன்னுடைய பூஜை அறைக்கு நீ கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? இன்று மங்களகரமான நாள். இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறைக்கு மங்களகரமான பொருட்களை நீ கொண்டு வந்து சேர்த்தாயானால் நிச்சயமாக இவையெல்லாம் உனக்கு மிகுந்த மன நம்பிக்கையை கொடுக்கும், மிகுந்த மன மாற்றத்தை கொடுக்கும். என்னவென்று இந்த வாழ்க்கை ஏதுவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிலையாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எதுவானாலும் சரி, இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கு பின்னாலும் இருந்து இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான மன வலிமையை தரும் என்பதனை நீ உணர வேண்டும். தாயின் அன்பு என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இவை அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இது நாள் வரையிலும் உனக்கு நீ பெற்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு கிடைத்திருக்கின்றதல்லவா? மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைத்திருக்கின்றதல்லவா? அதிலிருந்து என் குழந்தை, உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளவும், இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் எப்பொழுதும் துணிவோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிரு. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் நீ தயாராக இரு. அப்பேற்பட்ட இந்த மங்களகரமான நாளில் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்றால் அதுதான் சந்தனமும் குங்குமமும், அல்லது மஞ்சளும் குங்குமமும். இதை உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறைக்கு நிச்சயமாக இன்று நீ கொண்டு வந்து சேர்த்து விட்டாயானால் மிக பெரிய அதிசயங்களையும் மிக பெரிய மாற்றங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் நடக்கக்கூடிய விஷயங்களில் உனக்கான நன்மைகளை நீ மீட்டெடுக்க முடியும் என்பதனை நம்பு. உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தி கொடுக்க வேண்டும். இறை நம்பிக்கை ஒன்றே நம்மை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான விஷயம் என்று யாரால் புரிந்து கொள்ள முடிகிறதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சரியானபடி கற்றுக் கொடுத்து விடும் என்பதனை மறந்து விடாதே. இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே அதிசயத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே இந்த வராகி உனக்கு தரக்கூடிய விஷயங்களிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விட்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்கிடாது, எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை விட்டுவிடாது. நமக்கு நல்லது நடக்கும், இந்த வாழ்க்கையும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று உறுதியாக நீ எண்ணிவிட்டால் அது போதும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ உணர்ந்திடுவாய். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான மனநிறைவோடு என்றும் என்றென்றும் கொடுத்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். இனி எப்பொழுதுமே உனக்காக வருகின்ற இந்த தாயினுடைய அன்பை விட்டுவிடாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மையான சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். அத்தனைக்கும் உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நடத்தி தந்து கொண்டே இருக்கும். இனி எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்த ஒரு ஆனந்தம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்றும் உறுதியாகவே கிடைத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்ன நடக்கும்,
ஏது நடக்கும் என்றெல்லாம் கலங்காதே. இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.